ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் உயர்வான சில அம்சங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஊர் அல்லது அந்த சமூகம் எல்லா வகையிலும் நிம்மதி வரும். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா காரூனுடைய வரலாறை சூரத்துல் கஸஸில் அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். அந்த காரூனுக்கு அவனுடைய சமூக மக்கள் சொன்ன ஒரு 5 உபதேசங்கள். அந்த 5 உபதேசங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், தனி மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை பெறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை சித்தி பெறுவதற்கு, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றதாக ஆகுவதற்கு தனி மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 அம்சங்கள் தேவை என்று அந்த ஆயத்திலே பெருமக்கள் சொல்வார். காரூன் என்று ஒரு மன்னன் இருந்தான். ஏராளமான செல்வங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் அவன் வரம்பு மீறி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நேரத்தில் தான் அவனுடைய சமூக மக்கள் அவனுக்கு 5 விஷயத்தை சொன்னார்கள். அதிலே முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், இது கால லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ். அவனுடைய சமூகம் அவனுக்கு சொன்னது, நீ வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் பெருமை கொண்டு நீ மகிழ்ச்சி அடையாது, தலைகால் புரியாமல் நடக்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி வாழ்க்கையிலே அல்லாஹ் உனக்கு வழங்கியிருப்பதை கொண்டு பெருமை கொண்டு நடக்காது. யார் பெருமை கொண்டாலும் நிச்சயமாக அவன் அழிந்து போவான், வாழ்க்கையிலே நஷ்டப்பட்டு போவான். அல்லாஹ் சில விதமான வாய்ப்புகளை, சில விதமான திறமைகளை, சில விதமான மேன்மைகளை மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். அதை அடிப்படையாக வைத்து மற்றவர்களை துச்சமாக மதிக்கவோ, மற்றவர்களை லேசாக கருதவோ, அல்லது தன்னை விட்டால் ஆள் இல்லை என்பது போல் எண்ணுவதோ இருக்கிறதே, அது ரப்பினுடைய பேரருளை மறந்த ஒரு தன்மையாகும். ஏனென்றால் இந்த உலகத்திலே பணம் தான் வாழ்க்கையின் லட்சியம், அது இருந்தால் போதும் எல்லாம் வெற்றி பெறலாம் என்று நினைத்தார் சஅலபா. பள்ளிப்புறா என்று இருந்தவர். அவர் பொருளாதாரத்தில் சாதாரணமாக இருந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொருளாதாரம் வளம் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு இது ஹைராக இருக்கும் என்று 3 தடவை சொல்லி பார்த்தார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் இல்லை, நான் பணம் வந்தால் அப்படி செய்வேன், லைன் ஆத்தானா மின் ஃபத்லிஹி லனஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ் எனக்கு செல்வத்தையும் வளத்தையும் கொடுத்தால் நான் சதக்கா செய்து சாலிஹான மனிதர்களில் முன்னோடியாக இருப்பேன் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி பார்த்தார். குர்ஆன் சொல்கிறது. ஆனால் அந்த செல்வம் வந்த நேரத்திலே, அது குவிந்த நேரத்திலே அவர் அல்லாஹுவை மறந்த நிலையில் ஆகிவிட்டார் என்பது மாத்திரமல்ல, ஜக்காத்தை கொடுக்க மறந்தார், பள்ளியினுடைய தொடர்பை விட்டார், ஊரை விட்டு ஒதுங்கியிருந்தார், ரப்பினுடைய தொடர்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தூரமாக்கி கொண்டார். அந்த ஸஅலபா பொருளாதாரத்தின் காரணத்தினாலே அவருக்கு ஒரு பெருமை வந்து விட்டது. அல்லாஹ் சொன்னான், வமின்ஹும் முனாஃபிகீன்களில் சேர்ந்து விட்டார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார். எனவே பொருளாதாரத்தை கொண்டு ஒரு மனிதர் பெருமை கொள்வது, அதே போல நல்ல மக்கள் செல்வம் இருக்கிறது, வலிமையான ஆற்றலுள்ள திறமை மிக்க மக்கள் அமைந்தார்கள் என்பதற்காக பெருமை கொள்வது, அப்படி பெருமை கொண்டு நாசமானான் வலீத் இப்னு முகீரா. குர்ஆன் சொல்கிறது, வகாப குல்லு ஜப்பாரின் அனீத், பிடிவாதம் கொண்ட, அடக்கி ஆளும் தன்மை கொண்ட, பெருமை கொண்டு அவன் நஷ்டப்பட்டு போனான் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே பொருளாதாரம் அதன் காரணத்தினால் பெருமை கொள்வதோ, மக்களின் காரணத்தினால் பெருமை கொள்வதோ, ஒரு தலைமைத்தனத்தின் காரணத்தினால் பெருமை கொள்வதோ, அபூஜஹிலை குர்ஆன் சொல்கிறது, தலைமைத்தனத்தின் காரணத்தினால், அதன் காரணத்தினால் எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த தலைவன் அவன். லிகுல்லி உம்மத்தின் ஃபிரௌன் ஓ ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மத்தி அபூஜஹில் இப்னு ஹிஷாம். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஒரு ஃபிரௌனை தந்தான், எனக்கு வாய்த்த ஃபிரௌன் அபூஜஹில் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு திறமையான தலைமை பொறுப்பில் இருந்த அந்த நேரத்திலே சமூகத்தினுடைய நன்மையை நாடவில்லை, மாத்திரமல்ல குழப்பத்திற்கும் காரணமாக இருந்தான். அந்த சமூகத்தினுடைய குழப்பத்திற்கு காரணம் அவனுக்கு இருந்த அந்த பொறுப்பிலே இருந்த அந்த பெருமை என்ற காரணத்தினால், உடல் வலிமையின் காரணத்தினால் பெருமை கொண்டார்கள். ஆது கூட்டம் அழிந்து போனது. புத்திசாலித்தனத்தினால் பெருமை கொண்டார்கள். சமூக கூட்டம் அழிந்து போனது. எனவே வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு திறமையை தந்திருப்பான். அன்னாசு மஆதின், மனிதர்கள் சுரங்கம். யார்ட்டையும் ஒரு திறமையும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா வைக்கிறது இல்லை. ஒரு ஆள்கிட்ட ஒரு திறமை இருந்துச்சுன்னா வேறொரு ஆள்கிட்ட வேறொரு திறமை இருக்கும். நாம் நினைத்தது இல்லாவிட்டால் வேறொன்று அவரிடத்தில் இருக்கும். அல்லாஹ் அப்படி வைத்திருப்பான். ஆனால் ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு காரூனுடைய நிகழ்வின் வழியாக அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய உபதேசம், அல்லாஹ் அந்த உபதேசத்தை அருள்மறையிலே சொல்வான். லா தஃப்ரஹ், பெருமை கொண்டு நீ அதை கொண்டு மகிழ்ச்சி அடையாது, பெருமையின் காரணத்தினாலே மகிழ்வடையாதே. நிச்சயமாக இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், அப்படி வாழ்க்கையில் வழங்கப்பட்ட அந்த வளங்களை கொண்டு பெருமை கொண்டு மகிழ்ச்சி அடைபவனை அல்லாஹ் விரும்புவதில்லை. ரப்பினுடைய முஹப்பத் இல்லாமல் ஆகிவிடும் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது.
அமெரிக்காவினுடைய 29வது ஜனாதிபதி, அமெரிக்காவினுடைய 29வது ஜனாதிபதி காலின் கூல் எல்ஜ் என்ற ஒரு பெயர் சொல்கிறார்கள். அந்த 29வது ஜனாதிபதி 1928 ஒரு அறிவிப்பு செய்கிறார். 1928 உலக நாடுகளுக்கு ஒரு அறிவிப்பு செய்கிறார். இனிமேல் இந்த அமெரிக்க நாடு ஏழைகள் இல்லாத நாடு, யாரும் இங்கே ஏழைகள் இல்லை. 1928 பெருமை கொண்டு அகம்பாவம் கொண்டு மற்ற நாடுகளை எல்லாம் துச்சமாக நினைத்து தன்னுடைய நாட்டினுடைய பெருமையை விளம்புவதாக அவர் சொன்னார். நடந்தது என்ன தெரியுமா? 1928 அப்படி ஒரு அறிவிப்பு செய்தார். ஆனால் 1929 அந்த நாட்டில் ஏற்பட்ட ஒரு புழுதி புயல் இருக்கிறதே, 1 கோடி ஏக்கர் நிலத்தை, விளைந்த பயிர்களெல்லாம் அழிந்து போய்விட்டது. 1 கோடி ஏக்கர் நிலம், விளைந்த பயிர்கள் நாசமானது. அவைகளை எல்லாம் சீராக்குவதற்கு 3 வருஷங்கள் தேவைப்பட்டது. 3 வருஷங்கள். மக்கள் எல்லாம் நாடே பஞ்சத்திலாகிவிட்டது. தகர கூடாரம் அடித்து தங்கினார்கள். எங்கெல்லாம் தகர கூடாரம் அடிக்கப்பட்டிருந்ததோ அந்த தகர கூடாரத்திற்கு நாட்டினுடைய ஜனாதிபதி பெயரை வைத்தார்கள். ஏனென்றால் பெருமையின் காரணத்தினால் நாம் வீழ்வதற்கு இவர் அல்லவா காரணமாக இருந்தார் என்பதனாலே அந்த தகர கூடாரங்களுக்கெல்லாம் அந்த ஜனாதிபதியினுடைய பெயரை வைத்தார். அல்லாஹு தஆலா நமக்கு ஏதாவது ஒரு வகையிலே மேன்மையை, திறமையை ஏதோ ஒரு வகையில் கொடுத்திருப்பான். ஆனால் அதை கொண்டு பெருமை கொண்டோம் என்று சொன்னால், அதை கொண்டு ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பெருமை கொண்டோம் என்று சொன்னால் நஷ்டப்பட்டு போய்விடுவான். தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய 5 உபதேசங்களிலே முதலாவது, எதை கொண்டு பெருமை கொள்ளாதீர்கள். பெருமை கொண்டு தன்னை விட்டால் ஆள் இல்லை என்பது போல் நினைக்காதீர்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், வபத்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எந்த திறமையோ, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய எதுவோ அதை கொண்டு ஆகிரத்திற்காக நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அதை கொண்டு ஆகிரத்தை இஹ்லாஸோடு நல்ல அமல் செய்கிறீர்களா, அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, என்னுடைய ஆகிரத்து சிறப்பாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அதை செய்யுங்கள். ஏதாவது ஒரு சதகா செய்கிறீர்களா, என்னுடைய ஆகிரத்தினுடைய தயாரிப்பிற்காக, உலகாதாய நோக்கங்களுக்கு, யாரும் புகழ்வதற்கு பெருமையை நோக்கமாக கொண்ட எந்த நோக்கம் இல்லாமல். அதனால்தான் சில பெருமக்கள் சொல்வார்கள், நம்மகிட்ட சில ரகசியமான அமல்கள் இருக்க வேண்டும், யாருக்கும் தெரியக்கூடாது. நமக்கும் நம்முடைய ரப்புக்கு மாத்திரம் தெரிந்த சில ரகசிய அமல்களை ஏதாவது ஒன்று வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த காரியத்தை நாம் செய்தாலும், வழங்கப்பட்ட எந்த பாக்கியமாக இருந்தாலும் கூட, ஒரு தீயதை பார்க்கிறோம், அல்லாஹுக்காக பார்வையில் தாழ்த்துகிறோம் என்று சொன்னால் அது ஆகிரத்தினுடைய உயர்வுக்கு காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூடாத ஒரு காரியத்தை, ஹராமான ஒரு பார்வையை விட்டும் தன்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்கிறார் என்றால் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்களில் ஒன்று அவருடைய ஈமானில் சுவை ஏற்படுத்துவான், அமல்களில் கவனத்தை தருவான், செயல்களில் இஹ்லாஸ் வரும் என்று சொல்வார். அமல்களில் இன்பம் ஏற்பட்டுவிடும், ஹராமான பார்வையை விட்டும் நம்மை தாழ்த்தி கொண்டார். அருமையானவர்களே, அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய எதுவானாலும் அவைகளை எல்லாம் ஆகிரத்தினுடைய உயர்வுக்காக தேடக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் தனி மனித வாழ்க்கை சீராகும். இரண்டாவதாக இந்த உபதேசத்தை சொல்கிறார்கள், வாழ்க்கையிலே வழங்கப்பட்ட எதை கொண்டும் நாம் பெருமை அடைய, அதை கொண்டு மற்றவர்களை துச்சமாக மதிக்க கூடாது. இரண்டாவது, அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கக்கூடிய எந்த ஒரு பாக்கியமானாலும் சரி, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அழகை கொடுத்திருப்பான், அறிவை கொடுத்திருப்பான், பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான், ஏதோ ஒரு திறமையை வழங்கியிருப்பான். வழங்கப்பட்ட எதானாலும் அதை கொண்டு என்னுடைய ஆகிரத்திற்கு, என்னுடைய மறுமைக்கு, அதுதான் நிலையான வாழ்க்கை. வல் ஆகிரத்து கைருன் வ அப்கா. ஆகிரத்து தான் ஹைரானது, அதுதான் நிலையானது. ஒரு மனிதன் ஆகிரத்தில் போனா இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை பற்றி யோசிப்பானா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கஅன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பஸு இல்லா அஷியத்தன் வ துஹாஹா. குர்ஆன் சொல்கிறது, ஏதோ ஒரு பகல், ஏதோ ஒரு நேரம், கொஞ்ச நேரம் ஆழ்ந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவோம். நம்முடைய சின்ன பிராயம் நமக்கு தெரியுதா? நம்ம சின்ன பிராயமாக இருக்கும் பொழுது எத்தனை வருஷங்கள் தவழ்ந்து நடத்திருப்போம், தூக்கி கொண்டு நடந்திருப்பார்கள், அதுவெல்லாம் நமக்கு தெரிகிறதா? அதுபோல ஆகிரத்துக்கு சென்ற பிறகு உலக வாழ்க்கை ஒரு மனிதன் ஏதோ ஒரு சின்ன பகல், கொஞ்ச நேரம் அப்படி கழிந்த மாதிரி நினைப்பான் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கிறான். அதனாலே வழங்கப்பட்ட எந்த ஒரு பாக்கியமானாலும் சரி, அதை கொண்டு என்னுடைய ஆகிரத்திற்கு, என்னுடைய ஆகிரத்து சிறப்பதற்கு, ஏனென்றால் அதுதான் நிலையானது, அதுதான் அசலானது. எந்த ஒரு காரியத்திலையும் ஆகிரத்தினுடைய சிந்தனை இருக்கணும்.
ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் ஜாலல் ஹுமூம ஹம்மம் வாஹிதன் ஹம்ம ஆகிரத்திஹி, யாருக்கு அவருடைய கவலை எல்லாம் என்னுடைய ஆகிரத்தில் நான் வெற்றி பெற வேண்டுமே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறவே என்று இருக்குமானால் அல்லாஹ்வுடைய துன்யாவின் காரியங்களையும் லேசாகி கொடுப்பான். யாருக்கு வெறும் உலகம்தான், ஆகிரத்தை பற்றி எந்த பொருட்டும் அவருக்கு இல்லை, எதை சிந்தித்தாலும் உலகாதாய நோக்கம் மட்டும்தான், ரப்பினுடைய திருப்தியோ ஆகிரத்தினுடைய வெற்றியோ அமல்களில் இஹ்லாஸோ கவனமோ இல்லை, வெறும் துன்யா என்று இருக்குமானால் அவன் எப்படி நாசமானாலும், ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்கள், லம் யுபாலில்லாஹு ஃபீ ஐயி அவுதியத்திஹா ஹலக், அவன் எங்கே சென்று நாசமானாலும் அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான்னு சொன்னான். அதனாலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உபதேசங்களிலே இரண்டாவது, அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய ஏதோ ஒரு வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு ஆகிரத்தை நோக்கமாக கொண்ட ஒரு பரிசுத்தமான எண்ணம் செயல்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மூணாவது அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, ஆகிரத்து நோக்கமாக இருக்கணுங்கிற காரணத்துக்காக வேண்டி துன்யாவில் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்துடாத. உனக்கு துன்யாவிலே ஒரு பங்கு இருக்குது, அதை நீ தேடிக்கொள். அதனால்தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, ரப்பே துன்யாவிலே எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தா ரப்பே, ஒஃபில் ஆகிரத்தி ஹஸனா, ஆகிரத்திலும் நல்ல வாழ்க்கையை தா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லைஸ கைருக்கும் மன் தரக துன்யாஹு லி ஆகிரத்திஹி வ ஆகிரத்தஹு லி துன்யா, ஆகிரத்திற்காக துன்யாவை விட்டவனும் அல்லாஹ்விடத்தில் நல்லவன் அல்ல, துன்யாவுக்காக ஆகிரத்தை மறந்தவனும் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன் அல்ல. ஃபைன்னம துன்யா பலாகுன் இலல் ஆகிரா, இந்த துன்யாவில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளும் இங்கே செய்யக்கூடிய அடிப்படைகளும் தான் ஆகிரத்திற்கு காரணமாக இருக்கிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலே துன்யாவிலே உழைப்பதற்கு, முயற்சிப்பதற்கு, சம்பாதிப்பதற்கு, பொருளாதாரத்தை தேடுவதற்கு, மற்றவர்களோடு இணங்கி வாழ்வதற்கு, அப்படி நன்மையான துன்யாவுடைய காரியத்தை தேடுவதையும் கூட நீ மறந்து விடாது. அதுக்குன்னு ஒரு நசீப் இருக்கு, அதற்குண்டான ஒரு நேரத்தை கொடு, அதற்குண்டான காரியத்தில் ஈடுபடு, அதையும் நீ மறந்து விடாதேன்னு ஸல்லல்லாஹு சொன்னான். சஹாபிகளில் ஒரு 3 பேர் ஒரு நாள் ஸல்லல்லாஹுடைய சமூகத்திலிருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னை ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஸல்லல்லாஹுடைய அமல்கள், அவங்களுடைய மார்க்கம் எப்படி இருந்தது என்று கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இப்படி இருந்துச்சு சொன்னாங்க. அவங்க ரசூல் தான் எப்படியாவது அவங்களுடைய நிலை ஆயிரும், ஆனால் நாம சாதாரணமான ஜனங்கள், அதனால இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு இரவு கூட தூங்க மாட்டேன், இரவெல்லாம் அமல் செய்வேன்னு சொன்னாங்க. இன்னொரு ஆள் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நான் நிக்காஹை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. இன்னொரு ஆள் நான் எந்த நாளும் நோன்பு விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு இந்த செய்தியை கேட்டுட்டு சொன்னாங்க, இன்னி அஹ்ஷாக்கும் பில்லாஹி வ அத்காக்கும் லில்லாஹ், உங்கள் எல்லோரையும் விட அல்லாஹ்வை நான் பயப்படுபவன், உங்கள் எல்லோரையும் விட ரப்புக்கு நான் நெருக்கமானவன், ஆனால் சில காலங்களில் நோன்பு வைக்கிறேன், சில காலங்களில் நோன்பை விடுகிறேன், தூங்குகிறேன், ஓய்வெடுக்கிறேன், நல்ல அமல்களையும் செய்கிறேன். அதனால இதை விட்டுட்டு இதை மட்டும்தான் எடுக்கணுங்கிறது அல்ல, ஆகிரத்து நோக்கமாக கொண்டிருந்தாலும் துன்யாவிற்கு செய்ய வேண்டிய, உறங்க வேண்டிய இன்னலியா இணைக்கு ஹக்கா, உன்னுடைய கண்ணுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, உன்னுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் உண்டான கடமைகள் இருக்கிறது, அதை மறந்து விடாதேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால மூன்றாவதாக சொல்கிறார்கள், துன்யாவிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை, உழைப்பை, யாருக்கும் செய்ய வேண்டிய ஹக்கை அதை மறந்துவிடக் கூடாது என்று பெருமக்கள் சொல்வார். நாலாவதாக வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்த், நம்மளால சமூகத்தினுடைய சீர்கேடு, எந்த குழப்பமும் நமக்கு காரணமாயிடக்கூடாது, உலகத்தில் எந்த குழப்பத்திற்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது. வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்த், உலகத்திலே ஃபசாதை நீ செய்து விடாதே அல்லாஹ் சொல்கிறான். சமீபத்தில் துபாய் சென்றிருந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆளை சந்தித்தேன், அல்லாஹ்வுடைய மஸ்ஸல்னு சொல்கிறேன். அவர் சொன்னார், ஹஸரத், அல்லாஹ் எனக்கு வழங்கியிருந்த இளமையை, எனக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த செல்வத்தை, செல்வாக்கை எல்லாம் சில இயக்கத்திற்காக வேண்டி நான் கொடுத்தேன், இதுவெல்லாம் இந்த சமூகத்திற்கு பயன்படும் என்று நினைத்து நான் என்னை கொடுத்தேன். என்னுடைய பொருளாதாரத்தை, என்னுடைய இளமையை, எனக்கு இருந்த வலிமையை, ஆற்றலை எல்லாம் செலவழித்தேன். அதனால் நான் பல பெரியவர்களை கேலி பேசினேன், மற்றவர்களை மட்டமாக நினைத்தேன், நல்ல அமல்கள் சிலது இன்று தெரிகிறது, ஆனால் இன்று எனக்கு வயது கடந்து விட்டது, என் ரப்பு என்னை மன்னிக்கணும்னு சொன்னாங்க. அதனால உலகத்தில் எந்த குழப்பத்திற்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது. பின்னால வருந்து என்ன பயன்? செய்துவிட்ட குழப்பம் தானே. அதனாலே பெரியவர்களை உதாசீனப்படுத்துவது, கேலி செய்வது, நல்ல அமல்களை பொருட்படுத்தாமல் இருப்பது, பாரம்பரியமாக நன்மக்களால், சாலிஹீன்களால், அருளாளர்களால் செய்து வந்த காரியங்களை இன்னைக்கு என்ன செய்யறாங்க? சஹாபிகளை விமர்சிக்கிறாங்க. துன்யால இதுவிட தீனுக்கு மோசமான கேடான ஏதாவது இருக்கிறதா? யார் சஹாபிகள்? உலாயிகா ஸஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்தாரஹுமுல்லாஹு லிஸஹபத்தி நபியிஹி வ லிஇகாமத்தி தீனிஹி.
உலகத்தில் தீனை நிலைநிறுத்துவதற்கும் தன்னுடைய நபியின் தோழமைக்கும் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே அருமையான பெருமக்களை அல்லாஹ் சொல்வான், வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்த், நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய ஊரிலோ சமூகத்திலோ எந்த குழப்பத்திற்கும் நான் காரணம் இல்லை, நாம் காரணமாக இருந்துவிடக் கூடாது என்று அல்லாஹு தஆலா தனி மனித வாழ்க்கையினுடைய வெற்றிக்குண்டான உயர்வை சொல்லி காண்பிக்கிறான். தனி மனித வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான ஒரு 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 வாய்ப்பு வருகிறது, ஒரு உயர்வு வருகிறது என்ற காரணத்தினாலே அந்த நேரத்தில் அக்பர் எப்படி ஆட்சி பொறுப்பு வந்த நேரத்தில் அவர் சொன்னார், தீன இலாஹின்னு உருவாக்கினார். அதிலிருந்து இதிலிருந்து இந்த மதங்கள்ல இருந்து எல்லாத்தை எடுத்து போட்டு தீன இலாஹின்னு புதுசாக உருவாக்கி கொண்டு வந்து பார்த்தார். நல்ல ஆட்சியாளராக இருந்தும் கூட குழப்பத்திற்கு காரணமாக அமைந்தார் என்றெல்லாம் வரலாறு சொல்கிறதே, வரலாறு என்று படிக்கிறதே. அதனாலே வாய்ப்புகள் வருகின்ற பொழுது எந்த குழப்பத்திற்கும், எந்த விதமான வழிகேட்டிற்கும், எந்த விதமான சருகுதலுக்கும் பின்னால் நான் அதை நினைத்து வருந்தக்கூடிய அளவிற்குண்டான எந்த ஒரு உதிர் தேடுவதற்குண்டான ஒரு குழப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று குர்ஆன் சொல்கிறது. வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்த், பூமியிலே எந்த ஃபசாதையும் நீங்கள் செய்து விடாதீர்கள். அல்லாஹ் ஐந்தாவதாக சொல்லி முடிக்கிறான், வா அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹு தஆலா ரப்பின் உபகாரத்தை நீங்கள் நினைத்து பார்த்து மற்றவர்களுக்கும் உபகாரமாக வாழுங்கள். ரப்பு உங்களுக்கு செய்த உபகாரத்தை நினைத்து பாருங்கள். வா அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு செய்த உபகாரத்தை நினைத்து பார்த்து நீங்கள் பிறருக்கு உபகாரமாக வாழுங்கள். மனிதர்களில் சிறந்தவர்கள் யார்? ஹைருன் நாஸி மன் யன்ஃபஉன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர்கள் மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்பவர்கள், மற்றவர்களுக்கு பயனளிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹு ஃபீ யௌனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ யௌனி அஹி, அல்லாஹ் உங்களுக்கு உதவியாளனாக இருக்க வேண்டுமா, நீங்கள் பிறர் விஷயத்தில் உதவியாளராக இருங்கள். மற்றவர்கள் மீது கருணை காட்டுங்கள், மற்றவர்களுக்கு உபகாரிகளாக இருங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் பிரியமுள்ளவர்களாக காட்டுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய முதிர்ந்தவர்களா அவர்களுடைய ஹக்கை பேணுங்கள், எளியவர்களா அவருடைய ஹக்கை பேணுங்கள். ஒவ்வொரு காரியத்தினுடைய விஷயத்திலேயும் நீங்கள் உபகாரியாக. வாஹசின், சுப்ஹானல்லாஹ், என்ன அழகான வார்த்தை குர்ஆன் சொல்கிறது. வாஹசின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போல, அல்லாஹ் உனக்கு உபகாரம் இஹ்சான் செய்ததை போல நீ மற்றவர்கள் விஷயத்தில் இஹ்சானாக இருக்க வேண்டும் என்று தனி மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இந்த 5 அம்சங்களை பேண வேண்டும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, வாழ்க்கையிலே வழங்கப்பட்ட எந்த ஒரு மேன்மையை கொண்டும் நாம் பெருமைப்பட்டு அதன் காரணத்தினால் அதை கொண்டு பெருமையினால் மகிழ்ச்சி அடையக்கூடாது. இரண்டாவதாக, மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் என்னுடைய ஆகிரத்தின் உயர்வுக்காக, என்னுடைய ரப்பின் திருப்திக்காக, அவனுடைய அன்பிற்காக என்று ஒவ்வொரு காரியத்திலேயும் ஆகிரத்தினுடைய உயர்வை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை, உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, உலகியல் ரீதியாக சம்பாதிக்க வேண்டிய மற்ற காரியங்களிலே அதிலே அலட்சியம் காட்டக்கூடாது. அதை செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும். நாலாவது, எந்த குழப்பத்திற்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது. உலகத்திலே எந்த விதமான குழப்பம், குடும்பத்திலும் சமூகத்திலும் நாட்டிலும் எந்த குழப்பத்திற்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்பதை குர்ஆன் சொல்கிறது. ஐந்தாவதாக, அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹு தஆலா ரப்பினுடைய உபகாரம், ரப்பு உங்களுக்கு செய்த உபகாரத்தை நினைத்து பார்த்து நீங்கள் உபகாரியாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமையான பெருமக்களே, தனி மனித வாழ்க்கையினுடைய பரிசுத்தம் தான் சமூகத்தினுடைய பரிசுத்தம் என்பதை நாம் உணர்ந்து அல்லாஹ் சொன்ன அந்த தனி மனித ஒழுக்கங்களை வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் பேணி ரப்பினுடைய திருப்தியை பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானா. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை இன்னும் அதில் எல்லா மேன்மைகளையும் தந்தருள் புரிவானா. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை ரப்பினுடைய திருப்திக்காக ஆக்கிக் கொள்வதற்கு ரப்பு நசீபை தந்தருள்வானா. நீண்ட ஹயாத்தை அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானா. நிறைவான ஆஃபியத்தை அல்லாஹ் தந்தருள்வானா. அல்லாஹ் அவனுடைய அன்பும் அவனுடைய திருப்தியும் தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம், குறிக்கோள் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு நம்முடைய சொற்களை, செயல்களை, எண்ணங்களை ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.